ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு ஃப்ளேவர்ஸ் வித் சுபா. இன்னைக்கு வந்து ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி முளைக்கட்டின ராகியை வச்சு தோசை எப்படி பண்ணுறதுன்னு தான் நான் இன்றைக்கி செஞ்சு காமிக்க போகிறேன். ராகி எண்ணெவே உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதுலேயும் முளைக்கட்டின ராகி வந்து இன்னும் நல்லது. அதில் நிறைய ஃபைபர் இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது அது. இந்த மாதிரி தோசை செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து நான் இங்கே ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கேன். இதில் வந்து கல் மண் தூசி ஏதாவது இருந்ததுன்னா க்ளீன் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 2-3 வாட்டி நல்லா அலசி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல தண்ணி ஊற்றி ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட்டு இதை அப்படியே வந்து தண்ணியில் சோக் பண்ணிவிடுங்க, ஊற வச்சுடுங்க. இப்போ ராகி பார்த்தீங்கன்னா நல்லா நைட்டு ஃபுல்லாக ஊறி இருக்குது. இப்போ இதை வந்து ஒரு துணியை வச்சு ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற தண்ணி எல்லாத்தையும் நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஒட்டை பிழிய வேண்டாம், கொஞ்சம் லைட்டாக அதில் தண்ணி இருக்கிற மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. பிழிஞ்சிட்டு அந்த துணியை வந்து நல்லா டைட்டாக கட்டிடுங்க. கட்டிட்டு அதை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே மேலே மூடி போட்டு ஒரு நாள் ஃபுல்லாக அப்படியே வெளியில் வச்சுடுங்க. அது நல்லா முளை கட்டி வந்த பிறகு நம்ம மாவு அரைச்சிக்கலாம். இப்போ இதை வந்து நான் ஒரு நைட்டு ஃபுல்லாக அப்படியே வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மத்தியானம் தான் இதை ஓப்பன் பண்ணுறேன். இப்போ பார்த்தாவே உங்களுக்கு தெரியும் ராகி வந்து நல்லா முளை கட்டியிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா முளை கட்டினவொடனே இதை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி வச்சுக்கோங்க. இப்போ மாவு அரைக்கிறதுக்கு நம்ம இங்கே ஒரு கப் அளவுக்கு ராகி எடுத்திருக்கோம். அதுக்கு வந்து அரை கப் அளவுக்கு பச்சரிசி, 1/4 கப் அளவுக்கு உளுந்து, 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம். இது 3த்தையும் ஒன்றா சேர்த்துட்டு 2-3 வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணியில் வந்து ஒரு 4 மணி நேரம் ஊற வச்சுடுங்க. நான் இங்கே ஆல்ரெடி வந்து 4 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம முளைக்கட்டின ராகியோடு எல்லாத்தையும் சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இன்றைக்கி குவான்டிட்டி வந்து நான் ரொம்ப கம்மியாக எடுத்துருக்கிறதுனால நான் மிக்சிலேயே அரைச்சிக்கிறேன். ஒருவேளை உங்கள் குவான்டிட்டி நிறையா இருந்ததுன்னா அதை கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவை வந்து நல்லா அரைச்சி கொண்டு வந்திருக்கேன். இந்த அளவுக்கு வந்து நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. இப்போ இதில் வந்து இந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே மூடி போட்டு ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க. மாவு வந்து நல்லா புளித்த பிறகு நம்ம தோசை ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா, மாவு வந்து நல்லா புளிச்சு வந்திருக்கு. மில்லட்ஸ் ஆனாவே கொஞ்சம் சீக்கிரமாவே புளிச்சிடும். ஸோ ஒரு 5, 6 மணி நேரத்திலேயே ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, மாவு புளிச்சிருக்கா அப்படின்ட்டு. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதில வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி, நம்ம தோசை மாவு பதத்துக்கு வந்து கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ மாவு வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ தோசை ஊத்த ஆரம்பிச்சிடலாம். தோசை கல்ல வந்து நல்லா சூடு பண்ணிட்டு, லைட்டா எண்ணெய் ஊத்தி கிரீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம யூசுவலா தோசை ஊத்துற மாரி ஊத்திட்டு, கொஞ்சமா எண்ணெய் விட்டு 2 சைடும் நல்லா கிரிஸ்பியா வர வரைக்கும் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சுட்டு எடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய சூப்பரான ஒரு கிறிஸ்பியான தோசை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது கூட வந்து தேங்காய் சட்னி இல்லை நல்லா காரசாரமான ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இதை வந்து நம்ம டயட்டில் அப்பப்போ இன்க்ளூட் பண்ணிக்கிட்டோன்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதோட இந்த வீடியோ முடியுது. நெக்ஸ்ட் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட உங்களை பார்க்குறேன். என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் மறக்காமல் ஃப்ளேவர்ஸ் வித் சுபாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.